ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப சேஃபா இருக்கேன். நீங்க வந்து சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இங்க பார்த்துருப்பீங்க, நல்லா வந்து மழை பெஞ்சுட்டு இருக்குங்க. நல்லா இருக்கு கிளைமேட் பார்க்குறதுக்கு. இந்த கிளைமேட்க்கு நல்லா வந்து போண்டா சூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக, இப்ப நான் வந்து போண்டா செய்ய போறேங்க. அதுவும் எப்பயும் போல வந்து கடலை மாவு வச்சு செய்யாம, இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டா செய்ய போறோம். இப்போ வந்து போண்டா செய்றதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அது வந்து நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது மாரி நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அடுத்ததா ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன மாவுல போண்டா செய்ய போறோம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோள மாவுல தான் செய்ய போறோங்க. இது வந்து டைரக்ட்டா கிராமத்து சைடுல கிடைக்கக்கூடிய சோளம். இத அப்படியே மில்லுல குடுத்து பவுடர் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி கிடைக்கும். அது நம்ம ரீஃபைன் பண்ணி வாங்குற கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இது பாருங்க நல்ல எல்லோ கலர்ல இருக்குங்க இந்த மாதிரி. டைரக்ட்டா மில்லுல குடுத்து அரைச்சது. பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இத வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோங்க. இதுவுமே கிரிஸ்பியா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு இது கூடயே நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். உப்புல பார்த்தீங்கன்னா, மிளகு கலந்திருக்கு. அதனால தான் அந்த மாரி கலரா இருக்குங்க. இந்த மாரி சோளம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து சைடுல வந்து ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். நம்ம சிட்டி சைடு இருக்கவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா வந்து சத்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு சோளம் வாங்குவோம்ல, முழு சோளம். அந்த சோளம் வாங்கிட்டு பவுடர் பண்ணிங்கன்னா, இந்த மாரி தான் கிடைக்கும். அது வாங்கிட்டு மில்லுல குடுத்து அரைச்சுக்கலாம். அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்க எப்படி எல்லோ கலர்ல இருக்குன்னு சொல்லி. இது வந்து ரீஃபைன் பண்ணி தான் ஒயிட் கலர்ல கிடைக்குது நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர்ன்னு சொல்லி. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா வந்து இந்த மாரி வந்து போண்டா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். நம்ம சத்து மாவுக்கு பயன்படுத்துறோம்ல, அந்த சோளம் கேட்டு வாங்கிட்டு இந்த மாரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு இருக்குல்ல, அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போதும் வந்து பக்கோடா அதெல்லாம் செய்வோம்ல, அப்போ வந்து மாவு எப்படி பெசையுமோ அதே போல தான் இதுவும். அத விட பார்த்தீங்கன்னா, இது டேஸ்ட்டு சூப்பராவே இருக்கும். கூட கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதால நல்லா கிரிஸ்பியா வருங்க. வெளியில நல்லா கிரிஸ்பியா இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். கூட ஏதாவது ஒரு சட்னி சேர்த்து சாப்பிட்டோம்னா, அந்த மழைக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ரொம்ப வந்து டைட்டா வந்து உருண்டை பிடிக்கக்கூடாது. சும்மா இந்த மாரி லைட்டா பிடிச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டா பிடிச்சிங்கன்னா, உள்ளலாம் வந்து வேகாதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நல்லா சூடா இருக்க எண்ணெயில போட்டு இத வந்து பொரிச்சு எடுத்துற வேண்டியது தான் இப்போ. நான் வந்து இன்னைக்கு இது மாரி போண்டா மாரி செஞ்சுக்க போறேன். நீங்க வேணும்னா பக்கோடா மாரி கூட போட்டுக்கலாங்க. அதுவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இந்த மழைக்கு ஏத்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, போண்டா, பஜ்ஜி இது மாரி ஏதாவது சாப்பிட்டோம்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஒரு கப் டீயோட. கண்டிப்பா வந்து நீங்களும் என்ன செய்றீங்கன்னு சொல்லி என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஊர் சைட்லாம் வந்து மழை இருக்கா? அப்படின்னு சொல்லி என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அடுத்ததா நான் எடுத்து வச்சிருக்க எல்லா மாவையும் இதே போல சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்து வந்துரும். நெறைய எண்ணெயும் குடிக்காதுங்க. நம்ம நார்மலா வந்து போண்டா போடுவோம்ல, அத விட இது கம்மியா தான் எண்ணெய் குடிக்கும். கடல மாவுல செய்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது சேர்த்த எண்ணெய் அப்படியே தாங்க இருந்தது. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்ல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அத விட இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடும் வந்து இப்ப நான் திருப்பி விட்டுற போறேன். பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, 2 சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான நம்மளுடைய போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயும் ஒரே மாரி கடல மாவுல போண்டா செய்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. அடுத்ததா நம்ம வந்து போண்டா எல்லாம் வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் வந்து வெளியில எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய சூப்பரான கிரிஸ்பியான போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. கூடவே வந்து நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறதால, அதோட ஸ்மெல்லும் சேர்ந்து அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மழை டைம் லாக்டவுன்ல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்றத என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.